திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது வழக்கமாக நான் சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விக்கு நேர்காணலில் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய நண்பர், என்னுடைய திரைக்குறளில் இன்னொரு முக்கியமான ஒரு தொகுப்பாளர், அவர் சில கேள்விகள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆனால் நீங்களே அறிமுகம் செய்யுங்க அப்படின்ட்டார். அதனால் இன்னைக்கு என்ன மாதிரி கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் படம் பார்த்துட்டு ஒரு ஏகப்பட்ட டவுட்டு. இந்த மாதிரி டவுட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கு. மணிரத்னம் சாருடைய படம் பார்த்தாலே படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமாக யோசிப்பாங்க. அதாவது எப்பவுமே அவர் இந்த சிரிக்கவும் வைக்கிறது சிந்திக்கவும் வைக்கிறதுங்கிற மாதிரி இந்த இடத்துல படமும் பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ரொம்ப நேரம் யோசிப்போம். ஏன் இந்த மாதிரி வந்தது, ஏன் இந்த மாதிரி கதை இருந்தது, உண்மையிலேயே அது மாதிரி நடந்திருக்குமா, அந்த மாதிரி அப்படிப்பட்ட சில சந்தேகங்கள்லாம் என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு திரு செல்வராஜ் அவர்கள் இப்போ நம்மக்கிட்ட சில கேள்விலாம் கேட்க போகிறாரு. நான் அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். வணக்கம் செல்வராஜ். வணக்கம் சார். நம்ம நேற்று தக் லைஃப் பார்த்தோம். தக் லைஃபை பலரும் கொத்து புரோட்டா போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம். தக் லைஃப் எனக்கு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த சினிமா மணிரத்னம் சார் எடுத்தது தானா, இல்லைன்னா வேற யாரையும் எடுத்து மணிரத்னம் சார் அவருடைய பேரை போட்டுட்டாரா? அது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக மணிரத்னம் சார் எடுத்தது தானா அப்படிங்கிற கேள்வி எனக்கும் அவ்வப்போது இருந்தது. இப்போ படம் பார்க்குறப்ப என்னன்னா, கதையெல்லாம் பார்க்கும்போது இப்போ மணிரத்னம் சார் தெரிந்த கதைகளையே ரொம்ப வித்தியாசமான கோணத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமான கதை. அதாவது ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவில் பார்த்த இந்த இது சொல்லுவாங்கல்ல, அதாவது வழக்கம் போல் சார், ஒரு பணக்கார வீட்டு பையன், ஒரு ஏழை பொண்ணு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதலை பிரிக்கிறாங்க. அந்த காதலை பிரிக்கும் போது உடனே அங்கே வில்லன் யாருன்னா அந்த பணக்கார வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். இது ரொம்ப வருஷமாக இதே மாதிரி தான் லவ் ஸ்டோரி நிறையா வந்தது. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ஒரு பக்கம்னா, ஒரு பக்கம் வஞ்சம் தீர்ப்பது, ஒன்று நான் பழி வாங்கியே தீருவேன் 25 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். இந்த மாதிரி கதைகளை தான் ஒரு படமாகவே நேற்று நம்ம பார்த்தது தக் லைஃப்பில். ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இதில் மணிரத்னம் சார் எப்பவுமே ரைட்டர்ஸ், சுஜாதா, பாலகுமாரன், இந்த மாதிரி நிறைய பேர் ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரே உட்காந்து எழுத ஆரம்பித்தார். அவர் உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு வைரமுத்து அவருடைய மகன் கார்கி வைரமுத்தெல்லாம் கூட எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். கூட சேர்ந்து வசனங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் கமல் சாரே மணிரத்னம் சாரோட உட்காந்து எழுதியிருக்காங்க. நாயகனுக்கு அப்புறம் மறுபடியும் 2 பேரும் சேர்றாங்க அப்படிங்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்பு இருக்குமே. அப்போ நாயகன் படத்தையே நம்ம மாற்றி எடுக்கலாமே, அதுலேருந்து ஒரு சின்ன சீக்குவல் மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் முதல்ல ஆரம்பத்தில் இருந்திருக்கும். இருந்தாலும் அதான் நாயகனோட சீக்குவல் பண்ணலான்னா, நாயகனில் கமல் சார் சாகிற மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்குது. வயசான பிறகு வேலு நாயக்கர் செத்துட்டார் அப்படின்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட இந்த சின்ன வயசு பருவம் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன வயசு பருவத்தில் அந்த நாயகனில் கொஞ்சம் தான் காமிச்சிருப்பாங்க. சரண்யா, கமல் சார் 2 பசங்க, ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று அப்படின்னு அவங்க காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது கொஞ்ச நேரத்துலேயே அந்த சீனில் சரண்யாவை சுட்டுருவாங்க. சுட்டோன்னா அதுக்கப்புறம் லைஃப் என்ன, பொண்ணை எங்கே படிக்க வைக்கிறாரு, பையன் கூட இருக்காப்புல, இந்த மாதிரி கதைகள் போகும். இதில் அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அபிராமியும் கமல் சாரும், பையனுக்கு பதிலாக தான் சிம்பு, அந்த ஏதோ ஒரு இடத்துல இவன் தான் என்னை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்கிறது. அது ஒருவேளை இவர் தெரிஞ்சு அவங்க அப்பாவை சுட்டதுனால நன்றி கடனுக்கு பதிலாக, இல்லை நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தான் இப்போ உன்னை காப்பாற்றணும்னு பையனை காப்பாற்றினாரா, இல்லை பையனை உண்மையிலேயே எனக்கு என்ன நீ காப்பாற்றினது நீ தான்டா, நீ தான் என் கவசனை காப்பாற்றினாராங்கிறது தான் ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க வச்சு செஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் கதைகள் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் கேட்ட மாதிரி இது ஏன் கொத்து பரோட்டா போடுறாங்க, ஏன் இன்னைக்கு எல்லாரும் இந்த படத்தில் அவ்வளோவா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காரணம் இது ரொம்ப மேலோட்டமாக இருந்த கதை, எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கதைங்கிறது தான். படத்தில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? படத்தில் எனக்கு இந்த நாயகன் சினிமாவில் வர மாதிரியான ஒரு பழைய கெட்டப்பில் அந்த பையனை இது பண்ணக்கூடிய இது இருக்குல்ல, அந்த பழைய கமலை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே எடுத்து முடிச்சிருக்கலாம், அப்படியே எடுத்து தாடியெல்லாம் வளராமே இருந்திருக்கலாம். ஆமாம், முடியெல்லாம் வளர்த்து அப்படியே. ஆனால் இதில் என்னன்னா, மணிரத்னம் சார் படத்தில் எப்பவுமே சீன்லாம் புதுசாக இருக்கும். ஒரு ஷார்ட் பார்க்கும்போது புதுசாக இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ்கார் கெட்டப் அசோக் செல்வன் பண்ணியிருந்தார். அது அப்படியே நாசருடைய கேரக்டர் நாயகனில். ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் அந்த வீட்டில் அவங்க வீட்டை காமிக்கும்போது, ஃபஸ்ட் டைம் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டை காமிக்கிறாங்க, அந்த போலீஸ்காரோட வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த கெத்திட்டு மாதிரி இதெல்லாம் போட்டு, அந்த சுவாச குழாய் இதெல்லாம் வச்சுட்டு அவர் பேரலைஸ் அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு.
நடைபெணமாக வாழ்ந்துட்டு இருக்கேனவங்கள அந்த மாதிரி. அந்த ஷாட்டை பார்க்கும்போது சமீபத்தில் பொன்னின்னு ஒரு சீரியல் வந்தது விஜய் டிவியில். அதுலேயும் அதே மாதிரி ஒரு போலீஸ்கார் வந்து அவங்க அப்பாவுக்கு இதே மாதிரி சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பார். இதை நான் எதிர்பார்க்கல. ஒரு சீரியலில் வந்த சீனை வந்து மணிரத்னம் சார்ட்ட நான் எதிர்பார்க்கல. அது யாராவது சொல்லியிருக்கலாம். ஒருவேளை மணிரத்னம் சார் அசிஸ்டன்ஸ்லாம் சீரியல் பார்க்காம இருந்திருக்கலாம். இல்லை ஒருவேளை அவங்க வந்து நோ வி டோன்ட் வாட்ச் சீரியல்ஸ், ஸோ நாங்கள் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு வந்து ஒரு ஹைஃபையா இருக்கக்கூடிய ஆள். அதான் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக விஜய் டிவியில் சீரியல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் திரைப்படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் டெலிவிஷன் பார்க்க வேணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு டெலிவிஷனில் நிறைய புது புது சீன்லாம் வைக்கிறாங்க, நிறைய சீரியல்லே புது புது சீன் வைக்கிறாங்க. ஸோ அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த லைப்ரரி, ஸோ அந்த லைப்ரரி இன்ட்ராகேஷன் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சேட்டன் வந்து விடுதலையில் வந்து எப்படி ஒரு ரஃப்பான போலீஸ். அவர் அப்படியே என்னன்னா நல்லா வடிவேல் காமெடி மாதிரி முறைங்க சார், நல்லா முறை, நல்லா முறை அப்படின்னு சார் டயலாகு, அதெல்லாம் இல்லை முறை அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா அவரை யூஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருந்தது. அந்த லைப்ரரி வந்து ஆக மொத்தத்தில் வந்து மௌனராகம் படத்தில் கார்த்திக் வந்து ரேவதியை மீட் பண்ணுற அதே லைப்ரரி, அதே இடம். கார்த்திக்கும் ரேவதிக்கு பதிலாக கமலஹாசனும் அசோக் செல்வனும் உட்காந்தாங்க. இவர் பழைய விஷயங்களை நம்ம நினைவுபடுத்துவோம். நமக்கு சின்ன வயசுல அந்த பொக்கிஷமாக மனசுல ஓடக்கூடிய விஷயங்களை இருக்கலாம். மைட் பி அது ஒரு ரிலேட் பண்றதுக்காக அந்த மாதிரி சீன்லாம் வச்சிருக்கலாம். அப்படிதான் தோணுது. வேற எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சது? எனக்கு வந்து அவர் குண்டு எடுக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அசாத்தியமா இருந்தது. குண்டை பையிலேருந்து எடுக்கலாம், பாக்கெட்லேருந்து எடுக்கலாம். ஆனால் எங்கே குண்டடிப்பட்டதோ அதே இடத்துல கையை விட்டு நோண்டி எடுக்கிறதுங்கிறத. ஆனால் இது என்னன்னா கமல் சார் பண்ணும்போது நான் தான் சொன்னேன், ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் உடனே அவங்க நம்மளை வந்து கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாம் உடனே இதுவாக சொல்லுவாங்க, பார்த்தியா அவங்க ஆள்லாம் சரியாக நடிக்க மாட்டார், அவர்லாம் நடிக்கிறார், எங்கால் எப்படி நடிக்கிறார் பாரு, இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதில் தர்மதுரை படம்னு நினைக்கிறேன். தர்மதுரை படத்தில் தான் அந்த குண்டு வந்து இங்கே பட்டுரும். மனிதன் சினிமாவில் மனிதன்லையும் இருக்கும், தர்மதுரையில் இருக்கும். மனிதனில் வந்து மனிதனில் கூட ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க. தர்மதுரையில் வந்து இங்கே பட்டுரும். இங்கே பட்டோன்னே அவர் என்ன பண்ணாருன்னா கையடி வச்சுப்பார். அப்படி வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு இதில் அந்த ஆல்கஹால் ஊற்றி அந்த இதை ஊற்றிட்டு அது ஸ்பிரிட் மாதிரி இல்லை ஆல்கஹால் அதை ஊற்றிட்டு அப்படியே அந்த கத்தி வச்சு அப்படியே கிழிச்சு அந்த குண்டடி வெளில எடுத்து அந்த இது நெருப்புடி பற்ற வச்சுட்டு அப்படின்னு வர அப்படி ஒட்டிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு என்ன ஐயோ இதெல்லாம் என்னையா கதையாக இருக்குது மீம்ஸ் போடுறாங்க. இப்போ இது எந்த ஒரு மீம்ஸில் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி கையை விட்டு ஒருவேளை சட்டைக்குள்ளே சிக்கிச்சோ இல்லை சார், அவருக்கு ஒருவேளை அது புல்லட் ப்ரூஃபாக இருக்குமோ, ஆனால் ரத்தம் வந்ததே இருக்கலாம். அப்படி கையை அப்படி விட்டு இல்லை அப்படி அப்படின்ட்டு இல்லை அப்படின்னாரு. ஐயா நடிப்பு அரக்கம் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். கமல் சார் மிகப்பெரிய நடிகர், தேசிய விருது பெற்றவர், ஒத்துக்கிறோம். அதுக்காக குண்டை கையை விட்டு எடுக்கிறதெல்லாம் இல்லை. என்னன்னா அதுக்கு கத்தி விட்டா இருக்கணும். இல்லை வேற சீன் வைக்க முடியாது பாத்துங்க. ஒருவேளை அதை எடிட் பண்ணிருப்பாங்களோ, அந்த கத்தி எடுக்கிற சீன் எடிட் பண்ணிருப்பாங்களோ. 2.25 மணி நேரம் சார். அதுல என்னதெல்லாம் காட்டுவாங்க, இனி டாக்டரை கூட்டிட்டு வரணும், நர்ஸை கூட்டிட்டு வரணும், இனி வெட்டி எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு 3.5 மணி நேரம் போகும் படம். அவங்க நமக்கு ஆனால் பயமா இருக்கு. கமல்ஹாசன் சாரோட நர்ஸ் நடிச்சா கூட நர்ஸுக்கு இவருக்கும் ஏதாவது அடுத்த சீன் வந்துடும். அதாவது ஏதாவது ஒரு காட்சி அமைப்பில் வந்தா அங்கே ஏதாவது ஒரு பெண் வந்தாலே அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி கமல் சார் படங்கள் வந்து இந்த படத்தில் கதையில் வேற அவர் வேற சொல்லிட்டார், இந்த சக்கரை வியாதி மாதிரி பிபி மாதிரி எனக்கு ஒரு வியாதின்னு வச்சுங்க. நமக்கு ஐயா உங்களுக்கு எங்கே அந்த வியாதி அட்டாக் ஆகிடுமோன்னு பயமா இருக்கீங்க. இந்த வியாதி ரொம்ப மோசமான வியாதி, சமூகத்துக்கு மோசமான வியாதி. கமல் சார் வந்து அது ஒரு என்ஜாயபிள் வியாதி, அது ஜாலியான வியாதி அவருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த படத்துடைய கதைன்னு சொன்னல, இந்த திரைக்கதை சொல்லும்போது கமல் சாரும் மணிரத்னம் சாரும் சேர்ந்து எழுதியிருக்காங்கன்னு தான் போட்டாங்க இதில் டைட்டிலே. அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா கமல் சாருக்கு வந்து சில குறிப்பிட்ட இயக்குநர்களோட ரொம்ப பிடிக்கும். டிஸ்கஷன்லாம் வந்து அவங்களோட கேட்டுப்பார், ஆலோசனை கேட்டுப்பார். அனந்து ரைட்டர் அனந்து, அதுக்கப்புறம் பஞ்சு அருணாச்சலம் சார் அவங்கள்ட்டலாம் வந்து கேட்பார். அப்படி வந்து அபூர்வ சகோதரர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போயிட்டு ஏதோ சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னோன்னா பஞ்சு சார் தான் கூப்பிட்டு இப்படி பண்ணு, இந்த மாதிரி ஒரு வெஞ்சன் செக்மெண்ட் வச்சுப்போம், அந்த குள்ள கமல் எல்லாரையும் பழி வாங்குற மாதிரி வச்சு பழியெல்லாம் அந்த பெரிய கமல்னு வச்சு கதைக்கு கனெக்டிவிட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஏதோ கரெக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதையை மாற்றி எடுக்கப்பட்டது. இதை ஞாபகம் வச்சுருந்துருப்பார் போல இருக்கு சார் மணிரத்னம் வந்து, சார் இதில் வந்து உங்களை காத்மண்டு கூப்பிட்டு போய் அப்படின்னோடனே அந்த 4 பேர் டெல்லி கணேஷ், நாகேஷ், அதுக்கப்புறம் நாசர்,
அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், இந்த 4 பேருக்கு பதிலாக நாசர், அதே நாசர், பக்ஸு, பகவதி பெருமாள், அதுக்கப்புறம் அந்த டிரைவர் தம்பி ஒன்று, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சுங்க. ஏதாவது ஒரு பெரிய புது ஆக்டராக இருப்பாரா என்னன்னு தெரியல, நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம் அவரு. அதுக்கப்புறம் ஜோஜு ஜார்ஜ், 4 பேர் வந்து அதே மாதிரி நிற்கிறாங்க. 4 பேர் நிற்கிறாங்க. அந்த கடைசியாக வந்து அந்த வெளிச்சத்துலேருந்து வர்றதுல சிம்பு வேற, அவர் ஆல்ரெடி குண்டடி பட்டாப்புல, எப்படியும் செத்து போகிற நிலைமை தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனாலுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒரு தடவை தள்ளி விட்டாப்புல, நானும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கேன், டிங் அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பழசாக இருந்தது. அபூர்வ சகோதரர்கள் கதையெல்லாம் இன்னைக்கு தக் லைஃப்பில் வருதே அப்படின்னும் போது, ஒருவேளை தக் லைஃப்ங்கிறது கமல் சாரோட லைஃபாக இருக்குமோ, கமல் சாரோட திரைப்படங்கள் லைஃபாக இருக்குமோ, எல்லா திரைப்படத்துலேருந்தும் அவருடைய படத்துலேருந்து சீன் எடுத்து மலையிலேருந்து கீழே விழுவுற ஷாட் பார்த்தா குணால விழுவார் தெரியுமா, டப்புன்னு அந்த மரத்தில் தடிக்கி விழுந்து அப்படி அடிபட்டோன்னா அப்படின்வார். எனக்கு என்ன பயம்னா, அந்த சீன் வந்து ஒரு கீழே அந்த பனிச்சறுக்கில் போய் விழுந்துட்டு எந்திரிக்கிற தாடியிலலாம் ஒட்டிட்டு இருக்குது. அதை பார்த்தா எனக்கு அஜித் சார் ஞாபகம் வந்துருச்சு. விவேகம் படத்தில் வந்து அந்த இதெல்லாம் தூக்கி கட்டையெல்லாம் தூக்கி கால்லாம் அடிபட்டு அதை சரி பண்ணி நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு வரல அந்த சீனு. சரி இங்கே தான் போனாங்களேன்னு பார்த்தா டப்புன்னு சூர்யா சார் படம் வந்துச்சு. என்ன படம்? ஏழாம் அறிவு வந்தோன்னா அங்கேருந்து பார்த்தா அப்படியே அந்த புத்திஸ்ட் அந்த ட்ரெஸ் எல்லாமே அவர் புத்திஸ்ட் மாங்கெல்லாம் பார்த்துட்டு அதை வேற ஜோஜு ஜார்ஜ் வேற கலாய்ச்சி விட்டாப்ல ஃபைட்ல. என்ன போதி தர்மன்ட்ட கத்துக்கிட்டியா? ஸோ அதனால வந்து அந்த இடத்துல சரி அந்த செக்மெண்ட் இருக்குல்ல, அந்த போய் புத்திஸ்ட் மாங்க அவங்கள்ட்ட கத்துக்கிட்டது, அவங்க குணப்படுத்தினது, அந்த மாதிரி ஒரு சீன் 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு தாடியெல்லாம் வளர்ந்துருது. ஒரு வாய்ஸ் ஓவர்லேயே முடிச்சுட்டாங்க. ஒரு வாய்ஸ் ஓவர்ல என்ன முடிச்சிட்டாங்க, எல்லாமே தாடியெல்லாம் வளர்த்துட்டு முடியெல்லாம் வளர்த்துட்டு வருவாங்களா? அங்க என்னன்னா அவங்களுக்கு யாருக்குமே, எனக்கு அதுதான் வருது, அவங்க எல்லாம் அழகா இருக்கிறாங்க நீட்டா. ஏன் அங்க போனவங்க எல்லாம் இவங்க எல்லாம் தாடி வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. முடிவெட்ட ஆள் இல்லையோ? இல்ல சார், அங்க உள்ள பார்பர் ஷாப் இவரு பிடிச்சிருக்காது. அந்த சிகை அலங்காரம் பண்றதுக்கு காத்மண்டுல இடம் இல்லை. ஆனா புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்காங்க, நீட்டா இருக்கிறாங்க, டிசிப்ளினா இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க? நியாயமான கேள்வி. மணிரத்னம் சார் சொல்லியிருப்பாரு, ஆமா நீங்க தாடி வளர்த்துக்கங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப செலவு கூடிச்சு, ஆமா அதுல கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு குறைக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு மனசை லைட்டா அப்படியே உலுக்கிடுச்சு, என்னடா அது இப்படி இருக்கே சீன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த பக்கம் சிட்டியில திடீர்னு அதாவது என்னென்ன படங்கள்லாம் ஞாபகம் வந்தது பாரு. தளபதி ஞாபகம். எங்க எந்த தளபதியில பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர் சொல்லுவார்ல, அவங்களே அடிச்சுக்கிட்டு சாகட்டும், நம்ம டைம் கொடுப்போம். அதான் அதே சீன் தான். அந்த இவரும் சேட்டனும் இவங்களும் பேசிக்கிறது இல்ல, அசோக் செல்வனும். ஏன்னா அதை விட காமெடியா இருந்தது என்னன்னா, திடீர்னு அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னா கோவாவை காமிச்சாங்களா. எனக்கு வெங்கட் பிரபு படம் வந்துருச்சு. எவ்வளோ பண்ணியிருக்கோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு, ஐயோ நடுவில் பிரேம்ஜி கிம்ஜி வந்துட போறாப்புல அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே இதில் வந்து பார்த்து பழகிய சீன் செகண்ட் ஹாஃபில். சரி, ஒரு படத்தில் வந்து திரைப்படத்தில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப முக்கியம். அந்த கடைசி 40 நிமிடங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆனால் இதில் என்னன்னா அந்த கடைசி 20 நிமிடம் தான் ரொம்ப சுமாராக அமைஞ்சிருச்சு. யாரும் எதிர்பார்க்காத ரொம்ப நார்மலான ஒரு ட்விஸ்டாக, ரொம்ப இதுவே இல்லாமல். ஸோ அந்த கதையில் ஏன் அவங்க வந்திருக்கிறாங்க, அசோக் செல்வன் ஒய்ஃபாக ஒருத்தவங்க டைவர்ஸ் ஆன பிறகும் 3 வருஷம் கழிச்சு வராங்க. ஏன் அவங்க வந்தாங்கன்னா அவங்க தான் சிம்புவோட தங்கச்சி. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பழசு. என் தங்கச்சியை நான் 4 வயசுல தொலைச்சிட்டேன், அந்த தங்கச்சியை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்டாக டிஆர் சார் படம் மாதிரி இருந்தது. அதுதான் கதை. அதாங்க அந்த படத்துல இந்த படத்துல டிஆர் நடிச்சிருக்கணும், அது போல சிம்பு நடிச்சிருக்காரு. சார் அந்த இசை கூட, என் தங்கச்சியை நான் தொலைச்சிட்டேன் சார், சின்ன வயசு சார், 4 வயசுல என் தங்கச்சியை காணோம், அவனை தேடி அலைஞ்சேன் அப்படின்னு கமல் சார் பார்த்துரு, தங்கச்சி நான் கொட்டு வரேன் அப்படின்னு சார். அந்த மியூசிக் கூட எனக்கு டி ராஜேந்திரன் போட்ட மாதிரி இருந்தது. எது அந்த ஃபைட் சீன்ல அது வந்து இந்த என்ன எங்க வீட்டு வேலைன்னு ஒரு படம், யா ஹூ ஹா ஜும் ஜும், யா ஹூ ஹா ஜும் ஜும், யா ஹூ ஹா ஜும் ஜும், அதெல்லாம் எப்படின்னா சிம்பு வர்றதுக்காக
அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு மியூசிக்கு இசை புயல் ஏஆர் ரகுமான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுங்களேன், உங்களுக்குலாம் ரகுமானை பற்றி என்ன தெரியும் அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நிறையவே தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அவரோட மியூசிக்கை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அற்புதமான பாடல்கள். அதாவது என்னென்னா, அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் போட்ட பாடல்கள்லாம் பிரமாதமான பாட்டு. அந்த சின்ன சின்ன ஆசை பாட்டில் வந்து அந்த தவில் பீட் வரும், அதை அவ்வளோ அழகாக மிக்ஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி பாடல்கள் வந்து எப்பவுமே ரகுமான் சார் பாடல்கள் நல்லா இருக்கு. ஆனால் அந்த பாடல்கள் கதையோட ஒட்டுதா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த கதையோட அது ஒட்டலை. ஏற்கனவே இந்த படம் வந்து பாம்பேன்னு காமிச்சா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெல்லின்னு காமிச்சிட்டாங்க. டெல்லின்னு காமிச்சால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ தமிழர் கலாச்சாரம் தான், இவர் தூத்துக்குடி பாஷையெல்லாம் பேசுகிறாரு, என்னடே அதுடே இதுடேங்கிறாரு. ஆனால் கதை வந்து டெல்லியில் நடக்குது, சம்பிரதாயங்கள் அங்கே நடக்கக்கூடிய கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஸ்டைலு. அந்த மாதிரி காமிக்கிறதுனாலே மணிரத்னம் சார் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் மேக்கர் அப்படின்றாங்க நினைக்கிறேன். ஈஸியாக இருக்குது, டப்பிங் பண்ணும்போது ஹிந்தியில் ஈஸியாக பண்ணிக்கலாம். படம் ஃபுல்லாக டெல்லியில் தான் நடக்குது, இது ஒரு ஹிந்தி படம் தான், கமல் சிம்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது சிம்புக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மாஸ் சிம்பு இல்லை, காமிச்சபே தியேட்டரில் பயங்கர விசில். இல்லை இன்னொன்று நான் கேட்கணும், சிம்பு நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படிங்கிறதுனால சிரிச்சுட்டே கார் ஓட்டுறாரா, இல்லைன்னா அந்த கேரக்டரே அப்படியே? சிம்புன்னா சிரிக்கணும்ல, அந்த காரை சிம்புடி வந்து லைட்டாக முறைச்சே பார்த்தோன்னு காரை திருப்பின உடனே சிம்பு ஃபர்ஸ்ட் ஷாட்டு சார் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு இல்லை, ஏய் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் வரீங்க ஹாப்பினஸ் இல்லை. அதெல்லாம் ஆக்சுவலாக சிம்பு வந்து ரொம்ப சிறந்த ஒரு நடிகர். நடுவில் நிறைய படம் பண்ணாமல் போயிட்டாரு. அவர் படம் பண்ணலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். அவர் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் வந்து இன்னும் மிகப்பெரிய ஸ்டாராக இருப்பார். நல்லா நடிப்பார். அது ஆக்ஷனாக இருக்கட்டும், ரொமான்டிக்காக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும். சிம்பு அழகு ஸ்டைல் வேறு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, படம் பார்க்கும்போது அஜித் சாருக்கு அப்புறம் ஒரு தியேட்டரில் ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் ஒரு ஷாட் வந்தாலும் ஒரு மாஸ் கிளாஸ் மாஸ் எல்லா ரசிகர்கள். அதாவது சிம்பு வந்து குண்டா இருந்தார் செக்கச்ச வந்தவனத்தில், அப்பவும் ரசிக்கிறாங்க. உள்ளியா இருக்கிற அந்த படத்தில் இப்பவும் ரசிக்கிறாங்க. ஸோ எல்லா கெட்டப்லையுமே சிம்புவை ரசிக்கிறாங்க. ஸோ சிம்பு எனி கெட்டப் பீப்புள் ப்ரிஃபர்ஸ். சிம்பு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து பார்த்ததுனால கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டைலான ஒரு ஸ்மைலு, சிம்புன்னா ஒரு சாமு இல்லை, ஒரு இன்னைக்கு இருக்கிற இளவட்ட பெண்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது இன்னும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலையா, அதனால அது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அவரை கல்யாணம் பண்ண விட மாட்டீங்க போல இருக்கு. நான் பண்ண விட மாட்டேன்ல, திரைக்கதையிலே இப்போ பண்ண விடுறதில்ல. அவருக்கும் த்ரிஷாவுக்கும் ஏதாவது லவ் சீன் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்து போனாங்க. கடைசியில் த்ரிஷா கமல் சாரோட பேராகி சிம்பு வந்து கடத்திட்டு போய் கெஞ்சி கடைசியில் சிம்பு விட்டும் பிரிஞ்சு த்ரிஷா செத்து போகிற மாதிரி ஷாட் எடுத்து அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, சிம்புக்கு படத்தில் கூட லவ் அமைய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தமான விஷயம். அது ரொம்ப ஹார்ட் ஹெவி ஆயிடுச்சு. அதுதான். ஆனால் பல இளைஞர்கள் பேசுறது சொல்கிறது என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கட்டும், சந்தோஷமாக இருப்பார் சிம்பு, இந்த ஸ்மைல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. ஓகே, இதில் இந்த கேமரா விஷயம் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க ஏற்கனவே. இந்த சினிமாட்டோகிராஃபி எடுத்த விதம் வந்து வேற படத்துலேருந்து வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதாவது அது ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி கே சந்திரன் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த சினிமாட்டோகிராஃபர். ரவி கே சந்திரன் அவர் வந்து பிளாக்னு ஒரு படம் வந்து எல்லாரும் ஆல் இண்டியா லெவலில் தெரிஞ்சது, எல்லாருக்கும் இன்னைக்கு மக்களுக்கு தெரியணும்னா பிளாக் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் அமிதாப் பச்சன் நடித்தார். ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் வந்து ஒரு கண்ணு தெரியாத கேரக்டர். ஸோ அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹாலிவுட்டில் வந்து ஒரு ஃப்ரேமிங் வைப்பாங்க. பொதுவாகவே நான் சொல்லுவேன் இல்லையா, அதாவது ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறது தான். இப்போ அந்த பையன் அங்கே உட்காந்து மொபைல் ஃபோன் பண்ணிட்டு இருக்காப்புல, ஆனால் நாம் ரெண்டு பேரும் கவலைகளை பேசிகிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ சினிமாங்கிறது என்னன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த வட்டத்துக்குள்ள, அதாவது பிசிராம் ரொம்ப அழகாக சொல்லுவார், அந்த பொட்டிக்குள்ளே தெரியுதான்னுவார். அந்த பொட்டிக்குள்ளே பொம்மை தெரியுதான்னுவார். அந்த பொட்டிக்குள்ளே என்ன தெரியுதோ அதுதான் கதை. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைட் ஃப்ரேம்ஸ், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக அப்படி காமிச்சு பிரம்மாண்டமாக அப்படி கொண்டு போகிறது அப்படி இல்லாமல் டைட்டாக அப்படியே கிறிஸ்பாக அப்படி வச்சிருக்கிறது ஃப்ரேம். 3 பேர்னா 3 பேர் எட்ஜ் வரைக்கும்
அப்படி ஃப்ரேம் வைக்கிறது, வித்தியாசமான ஃப்ரேமு, டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸு, ஆங்கிள், அதெல்லாம் ரவி கே சந்திரன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து அநேகமாக எடுத்த ஃபுட்டேஜ் நிறைய எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணி நம்ம கொஞ்சம் தான் காமிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிறையா எடுத்திருப்பாங்க. ஏன்னா நாயகன் படத்துக்கே நான் சொன்னேன் இல்லையா 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்தாருன்னு. மணிரத்னம் சார் வந்து ஃபுட்டேஜ் நிறையா எடுப்பார். ஏன்னா அவருக்கு வெரைட்டிஸ் ஆஃப் மேக்கிங், டிஃப்ரெண்ட் சீன்ஸ் எல்லாமே தோணும். அதனால் நிறையா பண்ணுவார். அது மாதிரி ரவி கே சந்திரன் ஃபோட்டோகிராஃபி வந்து அமேசிங் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, அப்படிதான் 300 கோடி ஆச்சா என்னன்னு தெரியல. இல்லை 300 கோடி தான் எங்கே ஆச்சுன்னு தான் தெரில. ஏன்னா படத்தில் கோவா காமிச்சாங்க, காத்மண்டு காமிச்சாங்க, ஜெய்சால்மார் காமிச்சாங்க, டெல்லி காமிச்சாங்க, தமிழ்நாடு கூட கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சாங்க. பேசின் பிரிட்ஜ் பக்கத்தில் காமிச்ச மாதிரியே இருந்தது, பட் அதுவும் அங்கே இல்லை போல இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் காமிக்கும்போது இந்த படம் ஏன் வந்து 300 கோடி வந்தது அப்படிங்கிறத விரைவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அது கமல் சாரோட சம்பளத்தை சேர்த்து சொல்லியிருப்பாங்களோ? இருக்கலாம். கமல் சாரோட சம்பளம். ஒரு சீன் சார், இப்போ திருச்செந்தூரில் வச்சு அவங்களுடைய மனைவிட்ட வந்து ஐயா வாழ்க்கையில் திருச்செந்தூரினில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அந்த பாட்டு, திருச்செந்தூரில் செந்தில் நாதன் அரசாங்கம், சீராழி கோவிந்தராஜன் பாட்டு. இது எதுலையுமே திருச்செந்தூர் அப்படி காமிச்சதில்லை. ஆனால் அவ்வளவு அழகாக அந்த ஒரு அப்படி மேலே இப்படி காமிக்கிறாங்க. கிராஃப் மாதிரி இருக்கு திருச்செந்தூர். தட் இஸ் ரவி கே சந்திரன். என்ன ஒரு அழகாக இருக்குது அந்த மேப் மாதிரி பார்க்குறதுக்கு. திருச்செந்தூர் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதில் திருச்செந்தூரில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு திருச்செந்தூரில் இல்லை, அந்த காட்சி எனக்கு ஒட்டவே இல்லை. ஏன்? கமல் அபிராமிகிட்ட பேசக்கூடியது, அதாவது மனப்பிரவில் இவங்க இருக்கிறாங்க. ஆமாம், அதாவது பழசெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க எல்லாமே மறந்து போச்சு. அவங்க பிரெயினில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது கூட பாருங்க, குணா படம் தான். அதுவும் குணாவில் வந்து அபிராமே 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 ராமே அபிராமே அப்படின்னால இவர் வந்து கொஞ்சம் மனநிலம் வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறது தான் அந்த காட்சி. இதில் அப்படியே ரிவர்ஸ். அவங்களுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துடும். அபிராமிக்கே மறந்து போச்சு இப்போ. இவர் மறுபடியும் வந்து என்ன கூப்பிடுடே சக்தி வேலை கூப்பிடு, சக்தி வேலை கூப்பிடு, டே சக்தி வேலை கூப்பிடு. ஸோ அந்த ஒரு இது பார்க்கும்போது, ஆனால் அதில் கூட அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கல்ல, இவர் வந்து அந்த கருப்பு சட்டை ஃபுல் பிளாக்ல வருவார், அவங்க அந்த காவி உடையில இருப்பாங்க. கருப்பும் காவியும் அப்படி வந்து சேரும், எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரியே சேரல. இல்ல சேரல, காவி ஓடுது, கருப்பு துரத்திட்டு இருக்கு, துரத்துது. அது கூட எனக்கு சரியா படலை. அதுதான் எனக்கு வந்து ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசனா இருக்குமோ, ஒருவேளை அடுத்த 2026க்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ, அந்த கருப்பும் காவியும் என்ன அப்படிங்கிறது அது யோசிப்போம். அது மாதிரி எனக்கு வந்து இன்னொரு கடற்கரையில வந்து சிம்புவும் த்ரிஷாவும் பேசுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான காட்சி மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் அதே தான். அது ஆனால் அந்த 2 பேரும் பேசும்போது அதாவது ஓவர்லாப்பிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, நான் பேசுகிறேன், அதாவது இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் இல்லைங்க அந்த காட்சியில் இல்லைங்க இந்த திரைப்படத்தை பற்றி, அந்த காட்சியில் என்ன நடந்ததுன்னா அந்த சிம்பு வந்து இல்லைங்க த்ரிஷா வந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா, த்ரிஷா வந்த இடம் உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல தான் கமல் சாரை பற்றி யோசிக்கணும், அபிராமியை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்கணும். இப்படி மாறி மாறி கேப் விடாமல் பேசணும்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி படத்துலேயே பேசியிருக்கிறாங்க சிம்புவும் த்ரிஷாவும். ஏற்கனவே கதையில் எனக்கு பாதி புரியல, அந்த இடம் எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ நான் திருப்பி வேற போட்டு பார்க்கணும் அந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன பேசுறாங்க. ஒரு நிமிஷம் சிம்பு, ஒரு நிமிஷம் சிம்பு, ஒரு நிமிஷம் வெயிட். த்ரிஷா ஏதோ சொல்றாங்க, த்ரிஷா வெயிட். சிம்பு ஏதோ சொல்றாரு, ஓகே இப்போ 2 பேரும் பேசிக்கங்க அப்படின்னு உட்காந்துடும். அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக மணிரத்னம் சார் ஸ்டைல் தான் வச்சுக்கங்களேன். என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இல்லை அது அந்த ஸ்டோரி வந்து பலமாக இருந்திருந்தா அந்த இடம் வந்து நல்ல மெர்ஜாகி நல்ல அழகாக இருந்திருக்கும். அதுக்கு இல்லை, அதனால தான் அது எல்லாமே நமக்கு பதற்ற மாதிரி, இல்லைன்னா ஒரு இதாக ஆகலை. தக்லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தக்குன்னா என்ன, தக்குனா என்னன்னு இல்லை, குண்டாயிசம், ரவுடிசம், குண்டர்கள், அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் தக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸ் அதே அர்த்தத்தை மாற்றிட்டாங்க. அதாவது இந்த சார் அந்த ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள் சார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஃபோன் எடுத்து கூகுள் பண்ணி பாருங்கள்
அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சர்ச்சுங்கிற வார்த்தையவே கூகுள்னு இப்போ மாறிடுச்சு. அந்த மாதிரி வந்து குண்டாயுசமாக இருந்த தக்கே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒருத்தர் கவுண்டர் கொடுத்தா தக் லைஃப் அப்படின்னு போட்டு உடனே அந்த கண்ணாடி போட்டு செயின் போட்டு ஒரு சீரட் ஒன்று போட்டு அப்படி காட்டுறது தக் லைஃப். சார் அதுக்கு சமீபத்தில் ஒரு வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, கமல் சார் வந்து அன்னைக்கே ஒரு தக்கு தான் அப்படின்னு. தக்குன்னா என்ன அர்த்தம், என்ன தக்கு அப்படின்னா அவர் வந்து எப்பவுமே ஃபோர்த் தாட் ஜாஸ்தி கமல் சாருக்கு. பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல கொடுத்துருப்பாரு, நடக்கிறதுக்கு 10 வருஷம் முன்னாடி ஒரு படத்துல கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் கமல் சாருக்கு வந்து பிரில்லியண்டான ஒர்க்கு. அதுக்கு பேர் தக்கு கிடையாது, ஃபோர்த் தாட், முன்கூட்டிய சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, முன்கூட்டிய சிந்தனை. ஒரு காலத்துல அன்றே கணித்தார், அதெல்லாம் கரெக்டு. அதை ஒருத்தர் வீடியோவில் வந்து அவர் கமல் சார் அன்னிலேருந்தே தக்கு தான் அப்படிங்கிறார். எனக்கா சிரிப்பு வருது. ஐயா, தக்குங்கிற வார்த்தைக்காவது உங்களுக்கு மீனிங் தெரியுமான்னு. அப்படி மீனிங்கே தெரியாமல் படம் பார்த்தேன். தக் லைஃப்னா என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய டைட்டில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி இந்த ரவுடிசம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கை என்ன, அதுதான் இந்த படத்துடைய கதை. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் என்ன, ஆப்போசிட் டீம் என்ன, ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என்ன, இதுதான் வந்து இந்த படத்துடைய கதை. அதனால தான் தக் லைஃப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பட் அந்த கதையவே அந்த டைட்டிலையவே அவங்க மாற்றிட்டாங்க, குண்டர்களின் வாழ்க்கை. ஆமாம், குண்டர்களின் வாழ்க்கை. ஒரு தமிழில் வைக்கிறீங்களே, குண்டர்களின் வாழ்க்கை. ஆமாம், குண்டர்களின் வாழ்க்கை கரெக்ட், அதான் தக் லைஃப். வேற என்ன இந்த படத்தில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மக்கள் எப்படி பார்க்குறான்னு தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எனக்கு மக்களுக்கு பெரிய ஆரவாரம் இல்லை. தியேட்டரில் நான் பார்த்த வரைக்கும் ஆரவாரம் இல்லை. சரி, ஒரு படத்தை பற்றி நான் வந்து எப்பவுமே தவறாக சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன் தவறாக சொல்லக்கூடாதுன்னா, எப்பவுமே நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறது அது மாதிரி கிடையாது. என்ன, இந்த படத்தை கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். மணிரத்னம் சார்ட்டேருந்து ஒரு நல்ல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. யார் இந்த படம் சரியாக வராமல் போகிறதுக்கு காரணம்ங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நடித்திருந்த நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கமல் சார் பிரமாதமாக நடிச்சிருந்தார், அபிராமி நல்லா நடிச்சிருந்தாங்க, த்ரிஷா நல்லா நடிச்சாங்க, சிம்பு நல்லா நடிச்சிருந்தாங்க, பக்ஸு செமையாக நடிச்சிருந்தார், நாசர் செமையாக நடிச்சிருந்தார். பக்ஸுக்கெல்லாம் அந்த கேரக்டர் வந்து சொல்றப்போ சின்ன ஜெயந்த், அதாவது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதுல சேட்டன் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படலை. மற்றபடி எல்லாருக்குமே அந்த கேரக்டர் வந்து அப்படியே சும்மா வந்துட்டு போனாங்கிறதே இல்லை, அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. அதுவே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஒரு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கும் போது கதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால், திரைக்கதை நல்லா இருந்திருந்தால் இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் தொற்றுக்கோங்கிறது தான். பட் எல்லாம் பழைய சீனு, காத்மண்டு புத்த பிச்சுகள், அந்த அவங்கள்ட்டேருந்து நாங்கள் மாறுபட்டு வந்தோம், கலைகளை கற்றுக்கிட்டு வந்தோம். பொதுமக்களுக்கே இப்போ தோண ஆரம்பிச்சிடும், சும்மாவது அடிபட்டு நேராக போய் புத்திஸ்மாங்கிட்ட போய் காலில் விழுந்துடலான்னு. அவங்களாம் நம்மளை காப்பாற்றி கலைகள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இலவசமாக கற்றுக் கொடுப்பாங்களா? ஆமாம் ஆமாம், இல்லை நீங்கள் பழி வாங்கணும்னா கற்றுக் கொடுப்பாங்க. இல்லை, அதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கலைகள் கற்றுக்கிறதுல எனக்கும் ஆர்வம். இப்போ நம்ம எப்படி தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய கலைகள்னு சிலம்பம், களரி, இப்படிப்பட்ட கலைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து போய் புத்திஸ்மாங்கிட்ட இந்த மாதிரி கலைகள் கற்றுக்கணும். எனக்கு சூர்யா சார் போனதுலேருந்து ஒரு ஆசை. ஸோ நம்ம என்ன பயணத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னா, விரைவில் நாம் 2 பேரும் காத்மண்டு போகிறோம். போகலாம் சார், நம்ம நிறுவனத்திலே முதல்ல பேசலாம், பேசிட்டு கிளம்பிடலாம். அதான் நிறுவனத்தில் பேசணும்ல, அதை நம்ம மறந்துட்டோம். ஆமாம், ஆக்சுவலாக அவரும் ரொம்ப விருப்பப்படுவார். ஆனால் என்ன சொல்லுவார்னா, பைக்லேயே போகலான்னுவார். அதுதான் ஒரு சிக்கல். பட் இருந்தாலும் நம்ம காத்மண்டு போகிறோம், புத்த பிச்சைகளை பார்த்துட்டு அங்கேயே நம்மளே குத்திக்கிட்டு கீழே படுத்துடுறோம். படுத்துட்டு இடையே படுத்துருக்கும் போது அவங்களே நம்மளை வந்து கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அடக்கம் பண்ணிடுவாங்க. ஐயா, நான் ஒரு 2 வருஷத்துல கலையை கற்றுக்கிட்டு வரலான்னு பார்க்குறேன். என்ன நீங்கள் விளாடுறீங்க? நான் சும்மா லைட்டாக கீறிக்கிறேன், கீறிட்டு ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறேன். ஆனால் அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தடவி கொடுத்துட்டு ஏன் அடுத்த ட்ரெயினுக்கு கிளம்பி போ அப்படின்றாங்க. இங்கே அதெல்லாம் கத்தர மாட்டோம், உங்களுக்கு யாரோ போய் சொல்லியிருக்காங்க இல்லை. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த செக்மெண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா டீசரில் அதை காமிச்சாங்களா, நான் நினச்சேன் அந்த பார்ட் ஆஃப் சினிமா இருக்குல்ல, காத்மண்டுக்கு அப்புறம் போனது, நேபாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்கும்னு நினச்சேன். பொசுக்குன்னு ஆயிடுச்சு. நேராக கொண்டு வந்து கோவாவில் கொண்டு வந்து படி வாங்குற படம்லாம் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா டீசரில் அதுதான் காமிச்சாங்க. சரி, ஓகே, தக் லைஃப் அப்படி அமைஞ்சிருச்சு. அதனால தான் நேற்று ரிவ்யூவில் நான் சொன்னேன், தக் லைஃபோட ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப். அதனால் நாம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இன்னொரு நல்ல படம் பார்ப்போம். இல்லை, அது ரொம்ப நல்ல படங்களை பற்றி நம்ம வந்து நல்ல அழகாக எதிர்பார்க்கறது சினிமாவை. எனக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சது
கமலஹாசனுடைய படம் பார்க்க போறோம். கமலஹாசனோட அது ஆனால் உண்மை அதான் சொல்கிறேனே. கமல் சார் வந்து சிறந்த நடிகர், நடிப்பு அரக்கன், அதில் மாற்றமே கிடையாது. எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு அரக்கன் வாங்க, அவரை விட பெரிய அரக்கன் அவர். ஒரு ஷார்ட்டில் கண்ணில் எக்ஸ்பிரஸ் பண்ணனா அப்படி பண்ணுவார். அதெல்லாம் ஓகே. கதை இல்லையே, வரலையே, நடக்கலையே. அபூர்வ சகோதரர்கள், குணா, கோவா, புன்னைமன், ஏகப்பட்ட விஷயம் வந்துருது. ஐயோ நாயகன், ஐயோ நிறைய கதைகள் போட்டு மிக்ஸ் ஆகி இது அவங்க 2 பேரோட லைஃப். கமல் சார் மணி லைஃப் அது மாதிரி தான் இருக்கும். பட் இதனால் பாதி பேர் லைஃப் என்னாச்சுன்னு தெரில. விரைவில் இன்னொரு திரைப்படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் என்னை கேட்பார். இன்னைக்கு நான் அவரை கேட்ட மாதிரி இருக்குது. அவர் என்னை கேட்பார், நாங்கள் பேசுவோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரைக்குறள், இது திரையின் ஒரே குரல்.